ஒரு முக்கியமான ஒரு வாழ்கிற பூங்காவில் தான் நிற்கிறேன் இன்றைக்கி. தமிழில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் இதெல்லாம் உடஞ்சிட்டு பிடிச்சி ஏறக்கூடிய மாதிரி தண்டவாள கேட்டரெல்லாம் அடித்து இதில் செஞ்சுருக்காங்க. இருட்டு குகை மாதிரி ஒன்று போகுது. பயமாக தான். பெரிய பூங்காவாக இருந்ததா? இப்போ எங்கால என்ன சின்ன பிள்ளைகள் வந்து எல்லாம் விளையாடுறதா என்ன மாதிரி? குடும்பம் எல்லாரும் வந்து பார்க்குறேன். எத்தனையாம் ஆண்டு காலத்தில் எல்லாமே. வெல்கம் பேக் டு SNB vlog. நான் உங்கள் பிரசன்னா இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு வாழ்கிற பூங்காவில் தான் நிற்கிறேன் இன்றைக்கி. தமிழில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் வந்திருக்கேன். அங்கே வந்து முதல் காலகட்டத்தில் வந்து ஒரு பூங்காவாக இருந்ததாம், ஒரு பொழுதுபோக்கு இடமாக வந்திருந்ததாம். நிறைய பேர் வந்து இதில் ஓய்வெடுத்து போகக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அந்த பேரையும் மாற்றி இடத்தையும் மாற்றிட்டாங்க. அது வந்து இப்போ வேறு பேரில் தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து முதல்ல அந்த பூங்கா இருந்த இந்த பில்டிங்குகள், இந்த கட்டிடங்கள், மற்ற சின்ன சின்ன தடாகங்கள் மாதிரி எல்லாம் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட சேனலுக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வழங்குங்க. தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு தடாகம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அது இவ்வளோ காலமாக அப்படி இருக்குது பாருங்கள். இருக்குது. இதெல்லாம் உடஞ்சிட்டு பூங்கா அமைப்பில் தான் சைட்டில் எல்லாம் இருந்துருக்குது. இப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உடைச்சிட்டாங்க, உடைச்சி போட்டிங்க. ஒரு கல் குமியல் மாதிரி ஒன்று இருக்குது. மேலே அந்த படிகள் எல்லாம் வச்சிருந்துருக்கணும், அந்த பழைய மேலே ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாம் உடஞ்சி போயிருக்குது. குகை மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. இதில் சின்ன ஒரு மடம் மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஆக்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி கட்டியிருக்கிறாங்க. எங்களுக்கு இது ஒரு மலை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. மேலே நின்று பார்க்கக்கூடிய மாதிரி மரம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுலேயும் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இதில் கேடெல்லாம் வச்சுருக்காங்களே, ஏதோ அதில் பிடிச்சி ஏறக்கூடிய மாதிரி தண்டவாள கேட்டரெல்லாம் அடித்து இதில் செஞ்சுருக்காங்க. இருட்டு குகை மாதிரி ஒன்று போகுது. பயமாக தான் கிடைக்குள்ள பார்ப்போம். வௌவால்லாம் இருக்குல்ல, உள்ளே போனால் வௌவால்கிட்ட பாருங்க, வௌவால் தொங்கி கொண்டு போனால் உள்ள வௌவால்கிட்ட தான் அடி வாங்குவோம். மேலெல்லாம் இந்த பட்டங்கள் மாதிரி வச்சு தான் மேலே கான்கிரீட் போட்டிருக்கணும் இந்த காலத்தில்.
ஃபுல்லாக வவ்வாலாம். எல்லாம் ஃபுல்லாக கல்லால் குமிச்சு வச்சுருக்கணும். இந்த பூங்காண்ட பேர் இப்போ மாற்றப்பட்டு வேறு இதில் இருக்குது. இதெல்லாம் உடைச்சி எல்லாம் குமிச்சு விட்டுருக்காங்க. இதில் இருந்த இடங்கள் அது மாதிரி தான் இதுவும் இருந்தது. பெரிய பூங்காவாக இருந்ததா? இப்போ எங்கெல்லாம் என்ன சின்ன பிள்ளைகள் வந்து எல்லாம் விளையாடுறதா என்ன மாதிரி? குடும்பம் எல்லாரும் வந்து பார்க்குறது. எத்தனையாம் ஆண்டு காலத்தில் எல்லாமே இருந்தது? அது இங்கெல்லாம் போய் வயசு குறைவான எங்கட பிள்ளை விளையாடுறது. பெரிய பூங்காவாக இருந்திருக்குமா என்ன? 87 ஓ, இது அவரால் அமைக்கப்பட்டதா இல்லாட்டி? சரியம்மா, அது ஒரு காலம் என்ன? பழைய ஆக்கள் ஒருத்தரும் இல்லை. இங்கே இருந்த வேல்கிட்ட கேட்டேன் நான். அவள்கிட்ட தெரியும் இருந்தவை. ரைட் ரைட். இந்த குடும்பம் இருந்தால் அந்த குடும்பம் இருந்தது, எல்லா குடும்பமும் இருந்தது. எல்லாருமே அந்தந்த படியே இருந்த ஆக்கள் தானே. அப்படியே சுற்றி வரைய அடைச்சு அப்படியே எல்லாம் பூங்கா தான். ரோசா தோட்டமெல்லாம் இருந்தேன்னு சொல்லி பூமரம், சகல பூமரங்கள் இருந்தால் அதுக்குள்ளே எல்லாம் மீன் தொட்டிகள் எல்லாம் வச்சிருக்கு. புண்டுக்குள்ள எல்லாம் மீன் தொட்டி எல்லாம் அந்த அதுக்குள்ளேயோ அதுக்குள்ள சைட்டுகள் எல்லாம் மீன் தொட்டிகள் அந்த அப்படி சதுர சதுரமாக எல்லாம் இருக்கு. அதுக்குள்ளே எல்லாம் மீன் தொட்டிகள் தான் கட்டி கட்டி மீன்கள் எல்லாம் விதவிதமான மீன்கள் எல்லாம் இருக்கு. இதுக்குள்ள எல்லாம் தண்ணி தண்ணி இதை தண்ணி பாயிற மாதிரி செஞ்சுருக்காங்க போல. உள்ளுக்குள்ள தண்ணி நிற்கு தண்ணி நிற்கிறது. இப்போ ஒரு கூட்டங்கள் நடக்கிறது நடக்கும். இது அந்த தொங்கல் மட்டும் பூங்கா தான். அதில் தொங்கல் வரையும் பூங்கா தான். அடைச்சு அப்படியே அதில் சர்க்கஸ் எல்லாம் இருந்தது. சர்க்கஸ் எல்லாம் இருந்தது. பட் இதில் தொங்கு பாலமே இருந்தது. அதான் கேடர் அடிச்சிருக்காங்க. கேடர் அடிச்சு தொங்கு பாலம் இருந்தது. தொங்கு பாலம் அதான் பார்த்தேன். மற்றது ஊஞ்சல்கள் அதுகள் இதுகள் பூங்கா, சகல பூங்காவுக்கான இது இருந்தது. எல்லாம் போச்சு. சரிம்மா, நன்றி. அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவோம். இதில் அம்மாட்ட கேட்டேன்னா நான் முகத்தை காட்ட வேணாம்னு சொன்னவா. இங்கே வந்து சர்க்கஸில் இருந்து ஒரு பூங்காவுக்கு தேவையான அவ்வளோ விஷயங்களும் இருந்ததாம். பூந்தோட்டம் என்னென்ன பூ கொண்டு போகணுமோ அவ்வளோ இருந்ததாம். ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருந்த இடம் இருந்தாம் வந்து அவள் சொன்ன. கவலைப்படுறாவா, ஏன்னா நீ இப்படி இடங்கள் எல்லாம் வந்து நீ தாங்க பார்க்கல, அது இப்படி ஒரு இடம் இருக்கலேன்னு அவள் சொல்கிறா. நான் அந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பேன், அது வீடியோவில் இருக்குது. இப்படி இருக்குண்டு வீடியோவில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் இங்கே வந்திருந்தீங்களா, அந்த காலத்தில் வந்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் எல்லாம் தெரியுங்க. ஓகே ஓகே. இப்போ ஒன்றுமே இல்லை, வெறும் மரங்கள் மட்டும்தான் நிற்கிது. அதில் தான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் இப்போ மிஞ்சி இருக்குது.
இதில் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னால், நீங்களும் வந்து போயிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கீழே தெரிவிங்கோ. இதே போல் வேறு இடங்கள் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதையும் எடுத்து போடுவேன். இது ஒரு அண்ணன் கேட்டதுக்கு நாங்கள் தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இதே மாதிரி நிறைய வரலாற்று மிக்க இடங்களை வந்து நான் தொடர்ச்சியாக எடுத்து போட்டுக்கொண்டு இருப்பேன். ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.